ஸ்டேஜில் ஒரு நடிகர் குமரிமுத்தண்ணன் குமரிமுத்தண்ணனும் நானும் ஒரு படம் நடிக்கும்போது அண்ணன் காம்பினேஷன் நடிக்கும்போது அந்த டைரக்டர் கிட்ட சொன்னார், கண்ணை கொஞ்சம் இப்படி வைமா, அவர் மாதிரியே வச்சு நடி வச்சவர் பக்கத்தில் வந்து நின்று பேசுகிற மாதிரி இந்த சீனில் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. நான் பண்ணேன். நான் அப்படியே கண்ணை வச்ச முன்னாடி ரொம்ப நாள் ஆச்சு. அதுதான் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. எல்லாம் ஒரு நிகழ்ச்சிக்காக நாங்கள் இதே மாதிரி உட்கார்ந்து இப்போ நீங்கள் என்ன இன்டர்வியூ பண்ணுற மாதிரி நான் அவரை இன்டர்வியூ பண்ணேன். பண்ணும்போது அவர் சொன்னார், அண்ணா உங்களுக்கு நீங்கள் சின்னதுலேயே உங்களுக்கு ரொம்ப தர்மம் பண்ணுறவர் அவர், பர்சனலி ரொம்ப நல்ல மனுஷன். சொல்லுங்கண்ணா உங்களுக்கு உங்களுடைய அந்த சின்ன வயசில் என்ன ஆசை இருந்துச்சு அப்படி எப்படி கேள்வி கேட்கும்போது, ஒன்றும் இல்லைம்மா, நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் என்னால் படிக்க முடியல. செய்யணும்னு ஆசைப்பட்ட எந்த வேலையை என்னால் செய்ய முடியல. போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், என் கண்ணு மைனஸ் ஆயிடுச்சு. ரயில்வே கார்டாக வரணும்னு ஆசைப்பட்டேன், சின்னதுலேருந்தே ரயில்வே கார்டுங்கிறது ஒரு பெரிய போஸ்ட் அப்படின்னு நினச்சதை ஆசைப்பட்டேன், கிடைக்கல. ஈவன் டிரைவிங் கற்றுக்க போகிற இடத்துலையே நல்லா கண்ணு இருக்கிறவனே சரியாக ஓட்ட மாட்டேன்றா, இதை வேற வந்து 1.5 கண்ணை வச்சுக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு அந்த அதில் இருந்த பெரியவர் சொன்னது மனசை அப்படி ரொம்ப பாதிச்சுது. இப்படி சொல்லிட்டே வந்தாரு. ஒரு ஸ்டேஜில் நான் அழுதுட்டேன். அப்புறம் அழுதுட்டேன்னா கடவுளே இது அப்படி ஒரு மனசுக்குள்ள அப்படியே பேசிட்டு அவரு சர்வசாதாரணமா பேசுறாரு. திடீர்னு சொன்னாரு, நீ கூட ஒரு படத்துல என் கூட நடிக்கும் போது என்ன மாதிரியே கண்ணு வச்சு நடிச்சேல்ல அப்படின்னு சொல்லிட்டார். 10 நிமிஷம் என்ன வெளியே போயிட்டு வந்துட்டேன். நான் வெளியே போயிட்டு ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டேன். நான் புரிஞ்சுக்க முடியாது என்ன, ஐயோ கடவுளே இவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னமாச்சு அப்படின்னா, ஒன்றும் இல்லை, என்ன ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இப்போ அதுதான் எனக்கு ஒரு சோறு போடுதுமா அப்படின்னா சொல்லிட்டு போயிட்டார். பட் அன்னைக்கு நான் ரிசீவ் பண்ணேன். கிண்டல்ங்கிறத லைஃப்பில் இனிமேல் இந்த மாதிரி நான் பண்ணவே மாட்டேன்.